கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்காக வேத பகுதி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடையவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடையவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்க்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த பகுதியில் வேதம் சொல்லுகிறது கொடுப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். செழிப்பு அப்படின்னு சொல்லும்போது வெறும் பணம் மாத்திரம் அல்ல. 3 யோவான் 2 வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. செழிப்பு அப்படின்னு சொல்லும்போது 3 பகுதிகள் இருக்குது. உங்கள் ஆத்துமா உள்ளான மனுஷன் செழிக்கணும், அதுபோல் உங்கள் புறம்பான மனுஷன் இந்த சரீரத்தில் நீங்கள் சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் யாவும் வாய்க்கணும். பொருளாதார ரீதியாக உங்கள் உறவுகளிலே சமுதாயத்திலே நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. செழிப்பு என்று சொல்லும்போது வெறும் பணத்தில் மாத்திரம் செழிப்பு இருக்குது, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா, ஆமாம், ஒரு பகுதியில் செழிப்பு இருக்குது வாழ்க்கையில், இன்னொரு பகுதியில் செழிப்பு இல்லை. பணம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஆனால் தேவனோடு இருக்கிற உறவில் நாம் சீர் பொருந்தவில்லை, அந்த உறவு பலனாக இல்லை அப்படின்னாலும் அங்கே ஒரு வீக்னஸ் இருக்குது. அங்கே அந்த இடத்துல தேவனோடு இருக்கிற உறவில் நாம் தரித்திரத்தில் இருக்கிறோம். தேவனுக்கும் எனக்கு நல்ல உறவு இருக்குது, ஆத்மா செழிக்கிறது போல. அதுதான் அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு சொல்லுகிற வாழ்த்துதல். உன் ஆத்மா செழித்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஆத்மா செழித்திருக்கிறது போல சரீரத்திலையும் நீ செழித்திரு, ஆரோக்கியமாக இரு, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகட்டும், அங்கே செழித்திரு. ஸோ செழிப்பு அப்படின்னு சொல்லும்போது உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் நாம் செய்கிற யாவற்றிலும் நமக்கு வெற்றியும் நாம் செய்கிற காரியங்களும் வாய்க்கிறதா இருந்தால் நாம் செழித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். அப்படி செழிப்பு நமக்கு வேணும், இது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:12. தேவனுடைய சித்தத்தினால தான் நம்முடைய பிரயாணங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்க செய்கிறது. ஆசீர்வாதமே சங்கீதம் 1:3 நம்மளுக்கு தெரிஞ்சு அடிக்கடி செய்ய சொல்லுகிற வாசியம். அவருடைய வசனத்தின்படி நம்ம அதை தியானித்து அதன்படி கை கொள்ளும்போது நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நாம் செழிக்க வேண்டும் என்று ஏன் தேவன் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உபாகமம் 8:18 நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம். அவர்தான் நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதாக நமக்கு பலன் தருகிறார். எதுக்குன்னா, அவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக. அவருக்கும் நமக்கு இருக்கிற உடன்படிக்கை என்ன? அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனம். இதை எப்படி உறுதிப்படுத்துகிறார்னா, நம்மை செழிக்க செய்து. அதனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள்லாம் என்னது? நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருந்தால் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பேன், பூமியில் இருக்கிற மற்ற எல்லா ஜாதி ஜனங்களும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் நமக்கும் சொல்கிறார். நான் தேவனுடைய ஜனம் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அவர் அநேக காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். பூமியிலும் அவர் நாம் மற்ற ஜனங்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நான் செழித்திருப்பது அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதியில் ஒரு முக்கியமான திறவுகோல் சொல்லியிருக்கோம். போன டீச்சிங்கில் நம்ம பார்த்தோம், நம்ம சுறுசுறுப்பாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தால் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்குற இன்னொரு காரியம் என்னன்னா, கொடுப்பதினால் நாம் செழிப்பை பெற்றுக்கொள்கிறோம். கொடுக்க வேண்டும் என்று நிறைய டீச்சிங் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது என்னன்னா, ஏன் கொடுக்க வேண்டும்? கொடுக்கணும், நல்லது, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஏன் கொடுக்கணும் என்பதை நம்ம பார்ப்போம்.
இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயம், நான் எனக்கு தேவை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணி நான் எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் இறுக பிடித்து கொண்டால், அப்படி எனக்காக நான் சேர்த்து வைக்கிறதுனால நான் விருத்தி அடைவேனா அப்படின்னா இல்லை. அப்படி பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அதனால் நான் தாராளமாக கொடுக்குறேன், அதனால எனக்கு குறைவு உண்டாகுமா அப்படியும் கிடையாது. தாராளமாக கொடுக்கறதுனால குறைஞ்சி போக மாட்டோம், விருத்தி அடைவோம் என்று சொல்லப்படுகிறது. காரியம் கொடுக்கிற காரியத்தில் இல்லை, உங்களுடைய இருதயத்தின் மனப்பான்மை என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அடுத்த வசனம் சொல்கிறார், உதார குணமுள்ள ஆத்துமா. உங்கள் குணம் எப்படி இருக்கு? கொடுக்கிற குணமா? அதை தான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட இருதயம் இருக்கும்போது நாம் செழிக்கிறவர்களாக இருப்போம். கொடுக்கறது அப்படின்னா நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொருளாதார காரியங்கள், நம்முடைய நல் வார்த்தைகள், கிரியைகள் எல்லாமே கொடுப்பது தான், பணம் மாத்திரம் அல்ல. ஏன் கொடுக்க வேண்டும்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். உலகத்தில் 2 ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று அந்தகார இருளின் ராஜ்யம், அடுத்தது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரனுடைய ராஜ்யம். நாம் அந்தகார இருளின் ராஜ்யத்தில் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தினார். இந்த ராஜ்யத்தில் எப்படி எக்கானமி ஒர்க் பண்ணுது, பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படின்னு சொன்னால், சேர்த்து வைக்கிறதுனால இல்லை. உலகத்தில் தான் சொல்லுவாங்க, நீ உனக்காக சேர்த்து வை, எல்லாத்தையும் கொடுத்துடாத, பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பொருளாதாரத்தை குறித்து சொல்லும்போது நம்ம தெரிஞ்ச வசனம் லூக்கா 6:38 வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சவதரிப்பது எப்படி என்றால், நான் சேர்த்து வச்சு பிசினித்தனம் பண்ணி காப்பாற்றுகிறதுனால அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் பெற்று அதிகமாக விருத்தி அடைவதற்கு ஒரு மெத்தட் என்னன்னா, நான் கொடுக்கணும். கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக பார்த்தோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச சவக்கடல்னு வாங்க, அல்லது சிவந்த அந்த இடத்துல தண்ணி உள்ளே வரதான் செய்தான், ஆனால் அந்த ஒரு பெரிய ஏரி, ஆனால் அதுலேருந்து தண்ணீர் வெளியே போகாதனால வெறும் பெற்றுக்கொள்ள தான் செய்கிறது, கொடுக்கறது இல்லாதனால அங்கே ஜீவன் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கலிலேயா சமுத்திரத்தில் பார்த்தோம்னா, அங்கே இப்போ தண்ணி உள் வருகிறதும் இருக்குது, போகிறதும் இருக்கிறதுனால அங்கே அப்படியே செழித்து இருக்குது, நல்ல அப்படியே நல்ல மீன்கள் அப்படி திரட்சியாக இருக்குமா. நம்ம ஊர்லேயும் சொல்லுவோம்ல, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்வாங்க. எங்கே நம்ம கொடுக்குறோமோ அங்கே தான் இன்னும் வருகிறதா இருக்கும். கொடுக்காம ஒரு கிணத்துல தண்ணி எடுக்காமலே இருந்தால் அந்த தண்ணி கெட்டு போகும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்க கொடுக்க எனக்கு இன்னும் வேணும், கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கணும்னா, நான் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் கொடுக்கறது இல்லைன்னா திரும்ப இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு வழிவாசல் உண்டாகவில்லை. நமக்கு தெரியுமே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அந்த சாரிபாத் ஊரில் ஒரு விதவை இருக்கிறாப்புல, தேவனுடைய மனுஷன் வருகிறான். அவன் சொல்கிறான், முதலாவதாக இருக்கதே இவ்வளோதான் சார் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சத்தில் அதில் கொஞ்சம் எடுத்து எனக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததுனால குறைவுபட்டு போனார்களா? இல்லை. தேவன் அந்த குடும்பத்தை அந்த பஞ்ச காலத்தில் பராமரிப்பதற்காக ஒரு வழிமுறையை உண்டாக்கியிருக்கார். உலகத்தில் பஞ்சமே இருக்கட்டுமே, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் கொடுக்கிறவனாய் இருக்கும்போது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை உண்டாக்குறது. கொடுக்கறது அப்படின்னு சொல்வது ஒரு நாள் எடுத்த ஒரு காரியம் இல்லை, முடிவில்லை. அது ஒரு வாழ்க்கை முறைமையாக மாறிவிடும். நான் எவ்வளோ தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும்போதே நான் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வழிமுறை. முதலாவதாக ஏன் கொடுக்க வேண்டுமென்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பொருளாதாரம் செயல்படுகிற விதமே இதுதான். தேவனுடைய ராஜ்யத்தில்
நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும்னா என்னுடைய இருதயம் கொடுக்கிற இருதயமாக இருக்கணும். கொடுப்பது எனக்கு ஒரு பழக்கமாக, ஒரு குணமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஏன் கொடுக்கறது இல்லை ஜனங்க எல்லாம்? கொடுக்கணும்னு தெரிஞ்சும் கொடுக்கறதுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன? பயம். ஒருவேளை எனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா, குறைவுபட்டுச்சுன்னா, என்னுடைய சேஃப்டிக்காக ஏதாவது வைக்கணுமே. சேமிப்பது தவறல்ல, உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ்லையோ இருக்கிற நகைகள்லையோ மற்ற எந்த காரியத்திலையோ இல்லாமல் தேவன் மேல் இருக்க வேண்டும். தேவன் என்னை போஷிக்கிறவராக, பராமரிக்கிறவராக, என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கார். அவர் தான் எனக்கு ஆதாரம் என்று நீங்கள் நம்புகிறவர்களாக இருந்தால் கொடுப்பதில் உங்களுக்கு பயம் இருக்காது. அனன்யா சப்பிரால் அவங்க நிலத்தை விற்று அப்போ சில பாதையில் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சத்தை எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன் வச்சுக்கிட்டாங்கன்றது காரணம் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் பொய் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி கான்செப்ட் ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? பொதுவாக எனக்குன்னு கொஞ்சம் சேஃப்டி வச்சுப்பேன், கொடுக்கறதெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு சேஃப்டி வைக்கிறேன். எதுக்கு? அந்த ஒரு வேளை அப்படின்னு சொல்லி எனக்கு தேவன் என்னை கைவிட்டுருவாரோ, எனக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யாமல் போவாரோ, அந்த அவ்விசுவாசம், அந்த பயம் சேமிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடாது. வேதம் நாம் சேமிக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. ஆனால் பயத்து நிமித்தம் அல்ல. நம்ம கொடுக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது காரியம், நான் கொடுக்கும்போது இந்த பயத்தின் ஆவியை நாம் முறிக்கிறோம். எனக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாழ்ச்சி, குறைவுபட்டு போயிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல, அதை முறிக்கிறதுக்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வழிமுறை என்னன்னா, கொடுங்கள். கர்த்தரை நம்பி கொடுங்கள், தைரியமாய் கொடுங்கள், சந்தோஷமாய் கொடுங்கள். என்ன தைரியம்? நான் கொடுக்கும்போது தேவன் எனக்கு நிரம்ப திரளாய் திருப்பி தருவார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப தருவார். ஏன் கொடுக்கிறேன்னா, கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கையிலே நான் தருகிறவனா இருக்கேன். பயத்தில் கொடுக்கவும் கூடாது, பயத்தில் நம்ம சேமித்து வைக்கவும் கூடாது. கொடுப்பதும் நல்லது தான், சேமிக்கிறதும் நல்லதுதான். ஆனால் காரணம் என்ன? அதை நாம் ஆராய்ந்து பார்த்து, நான் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறது பயம், எதிர்காலத்தில் எனக்கு குறைவு, எனக்கு தாழ்ச்சி உண்டாகும் என்ற பயத்தின் நிமித்தம் நீங்கள் கொடுக்கறதுக்கு தடுமாறுகிறீர்களானால், கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார், நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். எதுக்கு? இந்த பயத்தின் ஆவியை நான் மேற்கொள்ள வேண்டும். பயத்தின் ஆவி எனக்கு குறைவில்லை, தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று அறிக்கை செய்தால் மாத்திரமல்ல, அதை உங்களுடைய செய்கையில் காமிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த செய்கையை காமிக்கிற விதம் தான் என்னது? கொடுப்பது. ஆதியாகமம் 26 நம்ம பார்க்குறோம். ஈசாக்கு என்ன பண்ணுகிறாரு? பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறார், 100 மடங்கு பலனை அடைக்கிறார். பஞ்ச காலத்தில் இருக்கிறது கொஞ்சம். தேவன் என்ன தண்ணி இருக்கிற எகிப்து தேசத்துக்கு போகாத, இங்கேயே இருன்னு வேற சொல்லிட்டாரு. இருக்கிறத நான் எப்படி கொடுத்து போட்டேன்னா எங்கே அறுவடை நடக்கும் அப்படின்னு பயப்படல. அவர் தன்கிட்ட இருக்கிற விதையை அவர் விதைச்சாரு. தேவன் அவரை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் அவருக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. கொடுப்பது எதற்காக என்றால், உங்கள் பயத்தின் ஆவியை நீங்கள் முறிக்கணும், ஜெயிக்கணும். எனக்கு அது ஒரு தடையாக, முன்னேற முடியாதபடி என்னை தடுக்கிற ஒரு மனப்பான்மையாக பயம் இருந்ததுன்னா, அதை ஜெயிக்கிறதுக்கு, விசேஷமாக பொருளாதார ரீதியில் அந்த பயம் இருக்குமானால், அதை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கருவி என்னன்னா, கொடுங்கள். ஒரு கையில் நம்ம பொருளை வச்சுக்கிட்டு அப்படி இறுக பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வேற ஏதாவது வாங்க முடியுமா? மூடின கையினால இருக்கிறத பற்றி கொள்ள முடியுமே இல்லை. சில நேரத்தில் அதையும் விட்டுடலாம், ஆனால் பெற்றுக்கொள்வது இயலாது.
ஆனால் கொடுக்கும்போது நம்முடைய கைகள் விரிந்திருக்கும் போது கொடுக்கவும் முடியும், பெற்றுக்கொள்ளவும் முடியும். இதை புரிந்தவர்களாக நான் கொடுப்பதினால் நான் குறைவுபட்டு போக மாட்டேன், தேவன் எனக்கு நிறைவாய் திரும்ப தருவார் என்ற விசுவாசத்தில் நாம் கொடுக்கிறவர்களாக, அந்த பயத்தை, குறைவை குறித்ததான ஒரு அச்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதுக்காக கொடுக்க வேண்டும். மூணாவது நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, கொஞ்சம் விதைக்கிறவன் கொஞ்சம் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9:6 வாசிக்கிறாரு. நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ, என்னத்தை விதைக்கிறோமோ அதற்கேற்ற பலனை நாம் அறுவடை செய்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு யோசித்து பாருங்கள். எனக்கு பொருளாதார தேவை இருந்தால் இப்போ அதுக்கேற்றபடி நான் விதைக்கிறவனாக இருக்கணும். எதை விதைக்கிறேனோ அதை தான் அறுக்க போகிறேன். நெல்லை விதைச்சிட்டு கோதுமை அறுக்க முடியாது. எனக்கு நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்குன்னா நேரத்தை கொடுத்து பாருங்களேன். நேரத்தை கொடுத்து பாருங்கள், தேவனுக்கு மற்றவர்களுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான நேரம் கிடைக்கிறதா இருக்கும். அதுக்கான காரியங்களை கர்த்தர் வாய்க்கு செய்வார். தாளந்துகளை கொடுத்து பாருங்கள். எந்த ஏரியாவில் உங்களுக்கு குறைவு இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல செழிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த ஏரியாவில் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து பாருங்கள். பண குறைவாக இருந்தால் பணம் கொடுத்து பாருங்க. எனக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக காரியங்களை செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருகிறவராக இருப்பார். இதை ஒரு சம்பாதிக்கிற முறைமை அல்ல, பெற்றுக்கொள்கிற ஒரு முறைமை. நான் கொடுக்கறதுனால எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா நான் கொடுத்ததுனால சம்பாதிக்கல. ஏற்கனவே தேவன் சம்பாதித்து வைத்த காரியங்களை பெற்றுக்கொள்கிற வழிமுறை. நிறைய நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிறத பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளோட பாத்திரம் இல்லை. அந்த பாத்திரமாக கொடுப்பது இருக்க வேண்டும். நான் கொடுக்கறதுனால பெற்றுக்கொள்கிறேன். அந்த கொடுத்த கரத்தில் கர்த்தர் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய கரங்கள் விரிந்திருக்க வேண்டும். அதற்காக கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் கவனம் இருக்கணும். நமக்கு ஆசைப்படுறது நிறைய இருக்கலாம், ஜெபிக்கிறது நிறைய இருக்கலாம். ஆனால் நம்முடைய கொடுப்புற காரியத்தில் இருதயம் உதார குணமுள்ள இருதயமாக இல்லைன்னா நம்ம இருதயத்தின் நிலைமைக்கேற்றபடி நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏன் இந்த இடத்துல சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னா அந்த விதைகளின் அளவு அல்ல, இருதயத்தின் நிலை. உங்களுடைய இருதயத்தின் நிலைக்கேற்றபடி நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதனால்தான் கொடுக்கணும். கொடுக்கும்போது உதார குணத்தோடு கொடுக்கணும். பயத்தோட கஞ்சத்தனத்தோடு கொடுக்காம சந்தோஷமாய் நாம் உதார குணம் உள்ளவர்களாய் கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பொருளாதாரம் செயல்படுகிற முறையே இப்படிதான். கொடுப்பதினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சேகரிப்பதினால பிசினித்தனம் பண்ணுகிறதுனால பெற்றுக்கொள்கிறது இல்லை, கொடுப்பதினால பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது பண்ணணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுக்கும்போது பயத்தை நாம் மேற்கொள்கிறவராக இருக்கிறோம். தாழ்ச்சி அடைவோம் என்ற இல்லை குறைவிட்டு போவோம் என்ற ஒரு பயம் இருக்கிறது. அதை மேற்கொள்வதற்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற வழிமுறை என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இப்பொழுது பார்த்தோம், நம்முடைய அறுவடை எப்படி இருக்கும்னா நம்ம எவ்வளோ விதைக்கிறோமோ அதுக்கேற்றபடி நம்மளுக்கு அறுவடை இருக்கும். அதனால் தேவனிடத்தில் அதிகமாய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் அதிகமாய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நான் இங்கே கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு செயல்படுது. நான்காவது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கொடுப்பது நம்மை தேவனுடைய குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இருதயத்தை மாற்றுகிறதா இருக்கு. தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 3:14 நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். தேவன் உலகத்தை நேசித்தபடினாலே, அன்பு கூர்ந்தபடினாலே அவர் கொடுத்தார். நேசிக்கிறேன், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறதாக மாத்திரமல்ல செயல்படுகிறவரமாக இருந்தாராம். என்ன பண்ணார்னா கொடுத்தார். என்னத்தை கொடுத்தனா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்காக ஒப்பு கொடுத்தார்.
நானும் அவரை போல இருக்க வேண்டும் அப்படின்னா நானும் அவரை போல கொடுக்கிற இருதயம் உள்ளவனா இருக்க வேண்டும். நான் கொடுக்கும் போதுதான் என்னுடைய தகப்பனுடைய குணாதிசயத்துக்கு இணங்கினவனாக நான் மாறுகிறேன். அப்போஸ்தலர் 20:35 நமக்கு தெரிஞ்சு வச்சாங்க, வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். ரெண்டு இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும், பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கணும். நிறைய பேருக்கு நான் கொடுக்கிற ஆளா இருப்பேன், பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு தடை இருக்கும், அவங்க பெற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்காது. ஆனால் சிலருக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும், அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, பிரயாசப்படுவாங்க, ஆனால் கொடுக்கிற இருதயம் இருக்காது. ரெண்டும் இருக்கணும். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் கொடுக்கிறவனாகவும் இருக்கணும், பெற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியமாக எண்ணுகிற ஒரு மனப்பான்மை இருக்கும். எனக்கு வேணும்ன்றது நல்லது தான், வேணும், கர்த்தர் கொடுக்கறதை பெற்றுக்கொள்ளணும், அவர் கொடுக்குற காரியத்தை அனுபவிக்கணும், நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும், ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் வாங்கிறதுல இருக்கிற கவனத்தை காட்டிலும் கொடுக்கறதுல இருக்கிற கவனம் அதிகமாக இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச பகுதி தான், சகேயு வீட்டுக்கு இயேசு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்த ஒரு மாற்றம் என்னன்னா, அது வரைக்கும் மக்கள்கிட்ட ஏமாத்தி பிடுங்கி வாங்கிட்டு இருந்தவன் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி வாங்கியிருந்தேன்னா நான் 4 மடங்கு அத்தனை தந்துடுறேன், என் சொத்துல பாதி கூட நான் வித்து ஏழைக்கும் தரித்திரருக்கு கொடுக்குறேன். அந்த கொடுக்கிற மனப்பான்மை மாறிச்சு பாருங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வந்திருந்தால் உங்களுடைய இருதயத்து என்னன்னா, உங்க பிதாவுக்கு ஒத்ததாக உங்களுடைய குணாதிசயம் மாறணும், கொடுக்கிறதா இருக்கணும். வசனம் சொல்லுது, ரட்சிப்பு அந்த நாளிலே அவனுடைய குடும்பத்துக்கு வந்தது. ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம், நான் கொடுக்கிறவனாய் இருப்பேன், என்னுடைய தகப்பனுடைய குணாதிசயத்தை நான் விளங்க பண்ணுகிறவனா இருப்பேன். அதனால நம்ம கொடுக்கும்போது முறுமுறுக்காம கஷ்டப்பட்டு கொடுக்கூடாது. கொடுப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா தேவன் வருத்தப்பட்டு தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவராய் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அதே மாதிரி நானும் கொடுக்கும்போது உதார குணம் உள்ளவனாக சந்தோஷமாக கொடுக்கிறவனா இருக்கணும், உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா நான் செழித்திருக்கிறேன் அல்லது என்னோட உள்ளான மனுஷன் செழித்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமே என்னன்னா, என் மூலமாக எவ்வளவு கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நான் எவ்வளவு பகிர்ந்து கொள்கிறவனா இருக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் எவ்வளவு ஆசீர்வாதமாய் நான் இருக்கிறேன் என்பதன் பொருட்டே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேனா, செழித்திருக்கிறேனா என்பது விளங்குகிறதா இருக்கு. 4 காரியங்களை பார்த்தேன். ஏன் கொடுக்க வேண்டும், ஏன் உதாரண குணம் உள்ளவர்களா இருக்கணும்னா, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்துல பொருளாதாரம் செயல்படுகிற விதமே என்னதுன்னா, நாம் கொடுக்கிற போதுதான் தேவன் நமக்கு நிறைவாக பலன் தருகிறவரா இருக்கிறார். நான் கொடுக்கும்போது நான் பயத்தை மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறேன். நான் கொடுப்பது தான் எவ்வளவு அறுவடை எனக்கு உண்டாகிறது என்பதை தீர்மானிக்கிறதா இருக்கு. அதே மாதிரி நான் கொடுக்கும்போது என்னுடைய தேவனுடைய குணாதிசயத்தை நான் பிரதிபலிக்கிறவனா இருக்கிறேன். அதனால கொடுக்க வேண்டும், கொடுக்கணும், அப்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன். ஆனால் எங்க கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் நியாயப்பிரமாணத்தின்படியாக, மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தின்படியாக கொடுக்க வேண்டியவர்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் எபிரேயர்ல வாசிக்கிறோம், நாம் அந்த பிரமாணம், பழைய உடன்படிக்கை அழிந்து விட்டது, அதற்கு பதிலாக தேவன் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆசாரிய முறைமை மாறிவிட்டது. லேவி கோத்திரத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்ற அல்லது ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை நிமித்தமாக நம்ம கொடுக்கல. நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக ஆபிரகாம் எப்படி மெல்கிசேதேக்கு கொடுத்தானோ அதேபடி நாம் தேவனுக்கு கொடுக்கிறோமா. இயேசு தான் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார், மெல்கிசேதேக்கா இருக்கிறார், அவருக்கு நாம் கொடுக்கிறவர்களா இருக்கும். நான் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தா, நான் இயேசுக்கு கொடுக்கிறவரா இருக்கும்.
இயேசுக்கு கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் சத்தத்தை கேளுங்க. அவர் பேசுகிற தேவனா இருப்பார். நான் இந்த கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு, பொருளாதார காரியமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், தாளந்ததுக்கும் நான் உரிமையாளன் அல்ல, நான் ஒரு மேனேஜர், அவ்வளோதான். இதுக்கு உரிமையாளர், ஓனர் அவர் தான். அவர்கிட்ட கேட்கணும், இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என் தாளந்துகளை எங்கே பயன்படுத்தணும், என் பொருளாதாரத்தை பணத்தை எங்கே கொடுக்கணும், என் சரீர பலனை எங்கே நான் செலவழிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அவர் எங்கே செலவு பண்ணணும், எங்கே கொடுக்கணும் என்று சொல்லுகிறாரோ அதன்படி கொடுங்க. எனக்கு தோணுகிறபடினால அல்ல, பழக்கத்தின்படினால அல்ல, வேதத்துக்கு ஒத்து போகணும். அவர் சத்தத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வேதத்துக்கு ஒத்ததாக இருக்கணும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எங்கே ஜீவன் இருக்கோ, உபாகமத்தில் வாசிக்கிறோம், எங்கே ஜீவன் இல்லையோ அங்கே கொடுக்கக்கூடாது, எங்கே பரிசுத்தம் இல்லையோ அங்கே கொடுக்கக்கூடாது. ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்ல, நானே ஜீவன். ஊழியங்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் இயேசுவை பிரசங்கிக்கிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள், அங்கே கொடுக்கணும். ஏன் இயேசுவை தானே எல்லாரும் பிரசங்கிக்கிறாங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய ஏற்பாடின்படியாக நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலே நாம் தேவனுக்கு ஜனமாய் இருக்கிறோம். அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தார், இந்த கட்டளைகள் 613 கட்டளைகள், இதெல்லாம் கைப்பிடிச்சா நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன், இந்த இஸ்ரவேல் தேசத்தில் நான் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பேன். இல்லையா நான் சிச்சித்து உன்னை கரெக்ட் பண்ண பார்ப்பேன். அதையும் தாண்டி போயிட்டா இந்த தேசத்தில் இராதபடிக்கு நான் வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன். என் ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. தேவ ஜனமாக இருப்பதற்கு, தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அந்த பிரமாணங்களின்படியாக நாம் வாழ்கிறபடினால தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பதினாலே அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு பிரவேசம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பதினால்தான் எனக்கு நித்திய ஜீவனும் கொடுக்கப்படுகிறது. பூமியில நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதும் நித்திய ஜீவனை அடைவதும் என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, இயேசு எனக்காக சிலுவையில் செய்த கிரியைகளின் அடிப்படையிலே நான் அதை பெற்று அனுபவித்து வாழ்கிறவனாக இருக்கிறேன். முடிவிலே அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொண்டால் எனக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அப்போ புதிய ஏற்பாட்டில் நான் இயேசுவுக்கு கொடுக்கிறவனா இருக்கணும்னா அதுக்கு நிழலாட்டமாக ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் எப்படி கட்டாயத்தின் நிமித்தமாக அல்ல, மனம் உவந்து சந்தோஷமாக மெல்கிசேதேக்கு கொடுத்தானோ அதே மாதிரி சுய விருப்பத்தோடு நாம் தேவனுக்கு கொடுக்கணும். ஆபிரகாம் எப்படி சொன்னானோ, தேவன் என்னை போஷிக்கிறவராக இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கார், ஹி இஸ் மை ப்ரொவைடர் அண்ட் மை ப்ரொடெக்டர் என்பதை அங்கீகரிக்கிற விதத்தில் அவன் மெல்கிசேதேக்கு கொடுத்தான். அதே மாதிரி நாம் கொடுப்பதும் எதுக்குன்னா, தேவன் தான் என்னை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், அவரே என்னை பாதுகாக்கிறவர் என்பதை நான் அங்கீகரிக்கிற விதத்தில் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னா இயேசு கொடுக்கணும். அது இயேசு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என் காதில் தோன்றதுபடியெல்லாம் இல்லை, அதை வேதத்தோடு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த பழைய ஏற்பாடு கொடுக்கப்படுகிறது. அதில் அங்கே சொன்ன மாதிரி 2 காரியங்கள், ஜீவன் இல்லாத இடத்துல கொடுக்காதீங்க, ஜீவன் இருக்கணும், இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். வெறும் கிரியைகளின் நிமித்தம் உங்களுக்கு பரலோகம் அப்போதான் ஆசீர்வாதங்கள் சொன்னால் அது பழைய ஏற்பாட்டின் முறைமை, அதை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல, இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கும். இயேசு போதாது, இயேசுவோடு கூட கிரியைகளும் வேணும் என்பது சொன்னால் அதுவும் சுவிசேஷம் அல்ல. இயேசுவினாலே கிருபையினாலே தான் நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் நித்திய ஜீவனை அடைய போகிறோம் என்று பிரசங்கிக்கிற ஊழியங்களுக்கு கொடுங்க. அதே நேரத்தில் ஜீவன் இருக்கணும். 2வது சொல்லப்படுகிறது பரிசுத்தம் இருக்கணும். அசுத்தமான இடத்துல கொடுக்கக்கூடாது. கொடுக்கிறவர்கள் அந்த ஊழியத்தில் பரிசுத்தம் காணப்படுகிறதா, சொல்லுகிற சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கிறார்களா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கணும்.
அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நான் எங்கே கொடுக்கணும், கேட்டு கொடுங்க. உங்களுக்கு அந்த தெளிவு இல்லாத போது கைடன்ஸ் இருக்கு. நியாயப்பிரமாணத்திலே கொடுத்திருக்க கைடன்ஸ், பொதுவான கைடன்ஸ்னா லேவியர்கள் கொடுங்க, ஏழைகள் கொடுங்க, விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் பரதேசிகளுக்கும் கொடுங்க, சுவிசேஷத்துக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள். ஆனால் கொடுக்கும்போது அவர் சத்தத்தை கேட்டு கொடுக்கிற ஒரு பழக்கம் நமக்கு உண்டாகும். சத்தத்தை நான் கேட்கல, எனக்கு தெளிவில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த கைடன்ஸ் வச்சுக்கோங்க. சுவிசேஷத்துக்கு என்று கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள். கொடுக்கும்போது செக் பண்ணும். சுவிசேஷம் என்று விசேஷமாக சொல்லும்போது அந்த இடத்துல இயேசுவை பிரசங்கிக்கிறார்களா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பரிசுத்தம் இருக்கா என்பதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட இடத்துல கொடுக்கிறவர்களாக இருந்தால் வசனம் சொல்லுகிறபடி உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டும், கொடுப்பதினால் நீங்கள் செழிப்பீர்கள். ஆனால் எங்கே கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் என்பதில் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, விசுவாசத்தின் செயல்பாடாக கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தேவனே, ஏன் கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொடுப்பது எங்களுடைய இருதயத்தின் நிலையாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நான் குறைவுபட்டு போவேன், எனக்கு தாழ்ச்சி உண்டாகும் என்ற பயத்தின் நிமித்தம் விசுவாசத்தில் செயல்படாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த பயத்தை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையும் பலனையும் தருவீராக. சந்தோஷமாய் உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு இருதயத்தை நீர் தருவீராக. தேவனிடத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் இருதயத்தை நீர் உம்முடைய குணாதிசயத்துக்கு ஏற்றபடி மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து செழிக்கச்சி. பொருளாதார ரீதியில் செழித்திருப்பார்களாக. சரீரத்தில் நல்ல சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கட்டும். அவர்கள் செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. அவர்கள் ஆத்துமா செழித்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907522795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. அவர் சமூகத்திலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. அவர் சமூகத்திலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். விசுவாசத்தின் பலனாக ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்திலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே கேட்பதை பெறுகிறீர்கள். ஜெபத்திலே
சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே கேட்பதை பெறுகிறீர்கள். ஜெபத்திலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமுமாம். பரிசுத்த ஆவியிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீதிமான்களின் நம்பிக்கை நித்திய மகிழ்ச்சியாகும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் எப்பொழுதும்